அனைவருக்கும் வணக்கம். சுயமரியாதைக்கான இறுதி தீர்ப்பு வழங்கும் நாள் நெருங்கி விட்டுருச்சு. இனி 23ஆம் தேதி வருது. சரி, 23ஆம் தேதி வரட்டும். யார் இதில் சுயமரியாதை உள்ள ஆட்கள்னு நம்ம பார்க்கலாமா? ஏன்னா நீங்கள் வாக்களிக்கும் போது சிந்திச்சு வாக்களிக்கணும். சுயமரியாதைன்னு பேசுகிறது திமுக பேசுகிறாங்க, எல்லாருமே நாங்களாம் சுயமரியாதைன்னு பேசுகிறாங்க. ஆனால் சுயமரியாதையாக எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறது இல்லையா? சுயமரியாதைன்னா என்ன அப்படின்னா என்னன்னே தெரியாது. சுயமரியாதை என்னன்னே தெரியாமல் கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்காங்க, திருவண்ணாமலை மாதிரி. சரி, சொல்ல ஆரம்பிக்கலாம். எப்படிங்கிறத ஆரம்பிக்கலாம். அதாவது மதியாதார் வீட்டை மிதியாதே அப்படிங்கிறது தான். அதாவது நம்மளை மதிக்காமல் நம்மளும் மதிக்கக்கூடாது. நமக்கான சுயமரியாதையை நம்ம காப்பாற்றிக்கணும். நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு பார்த்தா அது தேமுதிக தாங்க. அவங்களுக்கு ஒரு மரியாதையுமே கிடையாது, சுயமரியாதையும் கிடையாது, தன்மானம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த கட்சி தான் இன்னைக்கு தேர்தல் காலத்தில் கூட்டணி அமைச்சு 10 சீட்டு வாங்கி இது கம்பீரமாக போந்திருக்குது. ஆனால் திமுக சுயமரியாதை பேசியே ஸ்டாலின் சுயமரியாதை இழந்தாச்சு. ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ சுயமரியாதைன்னு என்னன்னே தெரியல. அவங்க அப்பா அம்மா ஒன்றுமே இல்லை. அதாவது ஜெயிச்சா அண்ணா வழி, தோத்தா பெரியார் வழி அப்படிங்கிறது தான். அது கருணாநிதி சொல்லிட்டு இருந்த பாலிசி. இவங்களுக்கெல்லாம் துளிவோட சுயமரியாதைன்னா என்னன்னே தெரியல. அடுத்து காங்கிரஸ் கட்சிக்கு சுயமரியாதைக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்க கெஞ்சி கூத்தாடல. இந்த தடவை எப்படியோ கொஞ்சம் மிரட்டிட்டாங்க, பரவாயில்ல. அந்த வகையில் கொஞ்சம் சுயமரியாதை அப்படி இருக்குது. திமுகவோட மேடை ஏறல. ராகுல் தனித்தே பேசினார், தனித்தே போகிறார், வர்றார், மிரட்டி பார்த்தாங்க. ஏன்னா திமுக கூட்டணியில் சேரணுங்கிறது ராகுல் விருப்பம் அல்ல, சோனியா காந்தியினுடைய நிர்பந்தம், வற்புறுத்தலால் தான் திமுக கூட்டணி சேர்ந்தது. இல்லைன்னா விஜயோட தான் சேர்ந்துருப்பாங்க. இதெல்லாம் மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, ஜோடங்கர் இவங்களுக்கெல்லாம் தான் தெளிவாக இருந்தாங்க. ராகுலோட நெருக்கமாக இருந்தவங்க விஜயோட தான் சேரணும்னு தெளிவாக இருந்தாங்க. விஜய்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டார். ஆனால் ஒரு விஷயத்தில் பாருங்கள், விஜய் பார்த்தீங்கன்னா நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி கனவுல வாழ்றாரு, அது வேற. ஆனால் நான் தான் முதலமைச்சர் பிடிவாதமாக நின்னாப்ப பார்த்தீங்களா, அதுதான் சுயமரியாதை. நான் இப்படி தான் இருப்பேன், இந்தாப்பா அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா? ஆனால் விஜய்க்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது. அவருடைய தொண்டர்களுக்கும் அரசியல் தெரியாது. தொண்டர்கள் கிடையாது, ரசிகர்கள் கூட்டம். ஆனால் கிட்டத்தட்ட 10% வாக்குகள் வாங்குவாங்க அப்படிங்கிறது கருத்து கணிப்பில் நம்ம பார்க்குறோம், தொலைக்காட்சியில் நம்ம பார்க்குறோம். இது இருக்கிறதுலே கேவலமாக போனதானா, கம்யூனிஸ்ட்டுக்கு ஒன்றுமே இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சியே இல்லை. அதனால் அவங்க சுயமரியாதை பற்றி அவங்க எந்த காலத்துலையும் பேசணும் கிடையாது, பேசவும் மாட்டாங்க. அது தேவையில்லாத அழிஞ்சு போயிடுச்சு, முழுகு போகிற கப்பல். அதுக்கு பதிலாக தான் பிஜேபி உள்ள தலையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பிஜேபி ஆதிக்கம் செலுத்துகிற கட்சியாகவே இருக்குது. அதனால் பிஜேபி பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. இருக்கிறதுலே கட்டுக்கோப்பாக சுயமாக நல்லா ஒரு தெளிவாக மக்களுக்கான சிந்தனையோடு செயல்படுறது நாம் தமிழர் மட்டும்தான். இது பல தடவை உங்கள்கிட்ட காணொலியில் நான் பேசியிருக்கிறேன். ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, அந்த கட்சியில் இருக்கிற வேட்பாளர்களெல்லாம் பாருங்கள், எல்லாரும் படித்தவங்க, அதாவது தொலைநோக்கு பார்வை கொண்டவங்க, சுய சிந்தனை கொண்டவங்க, மக்கள் சேவை அப்படிங்கிறதுக்காகவே வந்திருக்கிறாங்க. நாட்டினுடைய வளர்ச்சி, அதாவது நம்ம தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பாதைக்காகவே வந்திருக்கிறாங்க. இதை தான் ஸ்டாலின் சொன்னார்னு சொல்லலாம். அவர் அமெரிக்கா போய் சைக்கிள் ஓட்டினார், என்ன கொண்டாந்தாரு? ஜெர்மன் போனார், என்ன வந்திருக்கு சொல்லுங்கள்? அவர் எத்தனை நாட்டுக்கு ஜாலியாக ஒய்ஃபோட ஹனிமூன் போனார்? ஏதாவது ஒரு திட்டம் வந்ததா? அதெல்லாம் ஹனிமூன் டூர் தான். அது போன காணொலியை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், புரிஞ்சுங்களா? இது வேஸ்ட்டு, ஒரு பிரயோஜனம் இல்லாதது தான் திமுக ஆட்சி. அதுன்னு நினச்சி பாருங்க. போதைப்பொருள் கும்பலுடைய தலைவர் 5000 கோடி சம்பாதிச்சாலும் அயலக அணிப்பிரிவு செயலாளராமா, எப்படின்னு பார்த்துக்குங்க. அவங்க ஒரு சினிமா எடுத்து அதுக்கு இயக்குனராக யார் இருக்கான்னா உதயநிதியுடைய மனைவி கிருத்திகா. உதயநிதி அட்வான்ஸ் அவங்கள ஒரு தடவை விசாரணை கூப்பிட்டாங்களா? கூப்பிடல. இங்கே வெள்ளக்கூடை தூக்கியாச்சே, கொடையில் கருப்பு கூட பார்த்துருப்பீங்க, அதுதானே வழக்கம். இது எங்கேயோ வெள்ளக்கூடை பார்த்துருக்குது. கருப்பு கூட கொண்டாடுறதானே உலக வழக்கம். வெள்ளக்கூடை கொண்டாடலாமா? கொண்டாந்தாங்க பார்த்தீங்களா, மோடி பிடிச்சாங்க பார்த்தீங்களா விமான நிலையத்தில். அப்போவே யோசிச்சிருக்கணும், இதெல்லாம் எப்போ ஏற்பட டுபாகூர் பார்ட்டிங்க. இவங்க எல்லாம் சுயமரியாதை உள்ளவங்க. இவங்க தமிழ்நாட்டை காப்பாற்றுறாங்களா? தமிழ்நாட்டை கூறு போட்டு விற்று இவங்க குடும்பத்தை காப்பாற்றிக்கிறவங்க. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பேசிக்கிறது, நான் பேசுறது உங்களுக்கு தான், உங்கள் வீட்டு தான் நான் சொல்ல வரேன். இந்த திமுக ஆட்சி தயவு செஞ்சு வரக்கூடாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கஞ்சா இல்லாத இடமே இல்லை. சாதிய கொலைகள், கொள்ளை, கற்பழிப்பு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்தது இவ்வளவுதான். இல்லை நினைச்சு பாரு, யார் அந்த சார் இன்னைக்கு வரைக்கும் விட தெரியல. அது எடப்பாடியார் தான் சொல்லிட்டு இருக்காரு, யார் அந்த சார் தெளிவாக சொல்லிட்டாரு. அது நீங்கள் விளம்பரத்தில், தொலைக்காட்சி விளம்பரத்தில் கூட பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஒரு மோசமான கிரிமினல்கள், ஒரு ரவுடி இருந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. கொலை, வெட்டு, குத்து. இவங்களுக்கு நீங்கள் வாக்களிக்கலாமா? சிந்திச்சு பாருங்க.
அதிமுக வந்தா மட்டும் என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க? அதிமுக வந்தா போதைப் பொருளை ஓரளவு கட்டுப்படுத்தும். திமுகவுக்கு அதிமுக பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா எடப்பாடியார் வந்தா ஓரளவுக்கு நல்லா இருக்கும், இந்த மாதிரி இருக்காது, ஒரு மக்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஆனா தெளிவா நான் இருக்கணும், நீங்க இருக்கணும், உங்களுடைய வாரிசுகள் முன்னேறணும், உங்க தொகுதி முன்னேறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது அந்த சிந்தனை உள்ள வேட்பாளர் நீங்க தேர்ந்தெடுக்கணும். அந்த சிந்தனை யாருக்கு இருக்கு? சீமானுக்கும் சீமான் நிறுத்தி வச்சிருக்கிற வேட்பாளருக்கு மட்டும்தான் இருக்கு. அவங்க தான் தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த தொகுதி எப்படி இருக்கும், இதுல எத்தனை பேர் இருப்பாங்க, ரோடு எப்படி போடணும், குடிநீர் வசதி எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறது அந்த சிந்தனை, அதுதான் தொலைநோக்கு பார்வைங்கிறது. இன்னைக்கு போய் ரோடு மேலேயே ரோட்டை போட்டு கமிஷன் வாங்கிட்டு போறது. இவங்க ஒரு திட்டம் கொண்டாடுறாங்க, ஒரு ரோடு கொண்டு வந்து சேங்ஷன் பண்றாங்கன்னா நீங்க நல்லா இருக்கணுங்கிறது இல்லை. அந்த ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ரோடுக்கு சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதுல 15 லட்சம் 20 லட்சம் எம்எல்ஏ கமிஷன் போகும். அதுக்காக தான் ரோடு போடுறாங்களே தவிர ரோட்டு மேலேயே ரோடு போடுவாங்க. பார்த்தீங்கன்னா வீடு கீழே போயிட்டே இருக்கு, ரோடு மேலே போயிட்டே இருக்கு. இப்படிதான் இருக்கும் இந்த ஆட்சியில். எவனாலும் அறிவுகளும் அப்படி செய்வானா? வீட்டையே திரும்பி மேலே போய் கட்ட முடியும்? ரோடு போடுறான்னா இருக்கிற ரோட்டை ஒரு அடி எடுத்து அதுக்கு மேலே ரோடு போட்டால் வீடு அதே இடத்துல இருக்கும், ரோடு இப்படி இருக்கும், மழை பெஞ்சா தண்ணி சாக்கடையில் போகும். இவன் ரோட்டுக்கு மேலே போட்டு வீடு கீழே போயிடும், ரோடு மேலே இருக்கும், அப்புறம் வீட்டுக்குள்ள தண்ணி போதும் மணக்குமா? இப்படிப்பட்ட அறிவாளிகள்லாம் தான் இந்த திமுகவுக்கும் அதிமுக இருக்கிற. அதிமுக இப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா கமிஷன் தானே அவங்களுக்கு வந்து தொகுதி முன்னேற்றமெல்லாம் கிடையாது. கமிஷன் உங்கள் ஊருக்கு நான் ரோடு போட்டப்பா, நான் தான்ப்பா அந்த ரோடு போட்டேன், நான் தான் அந்த மேம்பாலம் கட்டினனைக்கு உழுவுது அப்படி சொல்கிறதா இவங்க வேலையை தவிர இவங்களுக்கு ஒன்றும் ஒரு அறிவு சார்ந்த ஒரு வேலை வாய்ப்பெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. அதனால் சிந்திக்க வேண்டிய சுயமரியாதைங்கிறது உங்களுக்கு தான் வேணும், உங்களுக்கு எனக்கு தான் வேணும். நம்ம தான் சிந்திக்கணும். இந்த மாதிரி ஆளாக யார் தேர்ந்தெடுக்கிறா? நானும் நீங்களும் தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ சுயமரியாதைங்கிறது எனக்கு உங்களுக்கு தான் வேணும். அதுக்கான இறுதி தீர்ப்பு தான் இது. நீங்கள் சுயமாக சிந்திச்சு செயல்பட்டு உங்கள் தொகுதி முன்னேறணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. ஏன்னா சீமானும் சரி, சீமானுடைய வேட்பாளரும் சரி, தமிழ் மண், மொழி, இனம், நிலம், இன்னும் என்ன நீர்வளம், மலை வளம், கனிம வளம் எல்லாத்தையும் சிந்திச்சு பேசின ஒரே ஒரு இயக்கம் எதிரான விவசாய சின்னம் கட்சி சார்ந்த நாம் தமிழர் தான். வேற யாரு தெரியாது, மற்றவங்களாம் அதை விமர்சனம் மட்டும்தான் செய்வான். அதுக்கு தான் தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்குலாம். என்ன தெரியும்? லஞ்சம் வாங்குறது எப்படின்னு தெரியும், கல்லூரி கட்டுறது எப்படின்னு தெரியும், கேஸ் போட்டால் அது வந்து வெளிவரது எப்படிங்கிறது தெரியும். இதுதான் அவங்க பல்கலைக்கழகமாக இருப்பாங்க. ஆனால் அப்படி நாம் தமிழர் கட்சிக்காரங்க அப்படி அல்ல. உங்களுக்காகவும் எனக்காகவும் அல்ல, நம்மளுடைய வாரிசுகளுக்காக இயக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் தான். சீமானும் சீமானுடைய வேட்பாளர்கள் தான். தயவு செஞ்சு கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க. 5 வருஷம் அவங்க கிட்ட ஒப்படைங்க, அப்புறம் பாருங்க இந்த நாட்டை. அதுக்கப்புறம் பிடிக்கலையா தூக்கி எரிஞ்சிட்டு போங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற ஒருத்தர் பார்க்கலாம். தயவு செஞ்சு இந்த சினிமா மோகத்தாலையும் பணத்தாலையும் அந்த கூப்பனாலையும் நீங்க கெட்டு போகாதீங்க. சுயமரியாதை உங்களுக்கு தான் வேணும். சுயமரியாதைக்கான இறுதி தீர்ப்பு நாள் 23. அந்த அன்னைக்கு உங்களுடைய தீர்ப்பை விவசாய சின்னத்துக்கு வழங்கி நாம் தமிழரை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் நாம் சந்திக்கலாம்.